பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 10வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் என்பதாக. சொற்ப மதியினம், லிட்டில் ஃபுலிஷ்னஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சாலோமோன் அறிவில் சிறந்தவன், ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாய் காணப்பட்டவன். சர்வ ஞானியாகிய ஆண்டவர் அவனுடைய வேண்டுதலை கேட்டருளி, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை என்று 1 ராஜாக்கள் 3:12 அதிக ஞானத்தை அவனுக்கு கொடுத்து கனப்படுத்தினார். அப்படிப்பட்டவன் கூறும்போது, ஒருவனுடைய சொற்ப மதியினம் மிகுந்த கனத்தை இழக்கும்படிக்கு செய்யும் என்று எழுதினார். பிரசங்கி புத்தகம் அவனுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் எழுதிய புத்தகம். மாயை என்ற வார்த்தை அடிக்கடி வருகிறதை வாசிக்கும்போது புரிந்து கொள்ள முடியும். அவனுடைய சொற்ப மதியினம், அதாவது கர்த்தருடைய பிரமாணத்திற்கு புறம்பாக பார்வோனுடைய குமாரத்தியை விவாகம் செய்தது முதல் பின்பு அநேக புறஜாதி ஸ்திரீகளை விவாகம் செய்ததன் நிமித்தம் தேவ பிரசனத்தை முழுமையுமாய் இழந்து மதிகட்டவனைப் போல மாறியதை கூட அவன் கருத்தில் கொண்டு எழுதியிருக்கக்கூடும். வேதத்தில் சொற்ப மதியினத்தின் நிமித்தம் மேன்மையை அநேகர் இழந்து போனார்கள். ஒருவேளை பசியை அடக்க முடியாததினால் தலைமகனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஏசா இழந்து போனார். மோசேயின் ஒரு சிறிய கோபம் கானானை இழக்கும்படிக்கு செய்தது. சவுல் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் ராஜாங்கத்தை இழந்து போனார். போர் முனையில் காணப்பட வேண்டிய தாவீது சோம்பலின் நிமித்தம் அரண்மனையின் உப்பரிக்கையின் மேல் உள்ள அவர் பத்சேபாளுடன் பாவம் செய்து அவள் புருஷனை கொலை செய்து அநேக சாபங்களை சம்பாதித்தான். சொற்ப பண ஆசையின் நிமித்தம், அதாவது 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து கடைசியில் நான்கு கொண்டு செத்தான். இப்படிப்பட்ட சிறிய தவறுகள் மூலம் சாபத்தை சம்பாதித்து மேன்மையான ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் திரளாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிமள தைலம் வைத்திருக்கும் பரணியின் மூடியை திறந்து ஈக்கள் உள்ளே போவதற்கு இடம் கொடுத்ததைப் போல உங்கள் இருதய கதவுகளை திறந்து கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை என்ற பிசாசு அனுப்புகிற ஈக்களுக்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். உங்களுடைய சின்ன தவறுகள் நீங்கள் கடினமாய் உழைத்து உருவாக்கிய நற்பெயரை கெடுத்துவிடும். சிறு நரிகளையும் குழி நரிகளையும் கர்த்தருடைய தோட்டமும் பண்ணையும் ஆகிய சபையில் அனுமதித்து விடாதிருங்கள். அது தோட்டத்தை கெடுத்துவிடும். உங்கள் குடும்பங்களில் செத்த ஈக்களை போன்ற நபர்களை அனுமதித்து விடாதிருங்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வாசனையை கெடுத்து விடுவார்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுடைய சொற்ப மதியினம் அதிக நன்மைகளை கெடுத்துவிடும் என்பதை நாங்கள் அறிந்து ஒவ்வொரு காரியங்களையும் நிதானித்து செய்வதற்குரிய கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு பரலோகத்தின் தேவன் தந்தருளுவீராக. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறதே. உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் தங்கள் இருதய கதவுகளை திறந்து சத்துருவுக்கு இடம் கொடாதபடி தங்களை காத்து கொள்வதற்கு வேண்டிய ஒத்தாசையை பரலோகத்தின் தேவன் பரத்திலிருந்து அருளி செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். இவர்கள் செய்வதையெல்லாம் வாய்க்கும்படிக்கு கர்த்தர் செய்வீராக. இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வாலாக்காதபடிக்கு தலையாய் உயர்த்தி வைப்பீராக. கீழாகாமல் மேலாக்குவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.